ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீகேசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் திருக்குறள் இந்த படத்தோட தெரியுமா தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தான் கலைச்சோழன், தனலட்சுமி, சுப்பிரமணியன் சிவா மற்றும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கலன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் நாட்டில் மிகப்பெரிய ஒரு புலவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு திருவள்ளுவர். அவர் சில செய்திகள், சில செயலொடிகளை பதிவுகளை எழுதி அங்கே இருக்க மாணவர்களை கொடுத்து மதுரை தமிழ் சங்கத்தில் பதிய முரண்படுறாரு. ஆனால் அவருக்கு என்ன சரியான ஒரு ஸ்கோப் கிடைக்கல அந்த இடத்துல. சரி, நம்ம திருக்குறள் எழுதுவோம், அதை எழுதி வெளியிடுவோம்னு சொல்லி எழுதி முரண்படும் போது இரு கிராமங்களுக்கிடையே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை அறத்தின் வழி நின்று தான் ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் முரண்படுறாரு. ஒரு கட்டத்தில் தான் எழுத ஆசைப்பட்ட திருக்குறளும் பாதியில் நிற்கிது. மக்களுடைய நிலைமையும் இருக்குது. இதில் எதில் அவர் ஜெயித்தார், எதில் தோத்தார், கடைசியில் திருக்குறள் எப்படி வெளியிட்டார், இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு அறத்தின் வழி நின்று, இந்த மாதிரி விஷயம் சொல்கிறது தான் திருக்குறள். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவராக நடிச்சிருக்க கலைச்சோழனோட நடிப்பு, உடல் மொழி, நடை, உடை, பாவனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருவள்ளுவராகவே வாழ்ந்திருக்காரு. இதுவரையும் ஒரு விஷயம் சொல்லலாம், திருவள்ளுவர் இப்படி தான் இருந்தார், அவரோட புகைப்படம் இதுவரையும் நமக்கு எதுவுமே கிடைக்கல. அக்ராஸ்மெண்ட்டாக இதுதான் திருவள்ளுவர், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த அக்ராஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கே ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி, ஸோ அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை நடிக்க வச்சு அது நம்ம மனசில் நினைவு வச்சுருக்காருல. இப்போ எப்படி சொல்லலாம், வீரபாண்டி கட்டபொம்மனா சிவாஜி கணேசன், ஸோ காமராஜனா அதுக்கு ஒரு பால், மகாத்மா காந்தினா அதுக்கு ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு மதிப்புமிக்க தலைவர்களை நம்ம மைண்டில் நிற்க வச்ச சில ஆக்டர்ஸ் மத்தியில் கலைச்சோழனும் அந்த இடத்துல நிற்பார் திருவள்ளுவராக நான் நினைக்கிறேன். ஸோ இதனோட பர்சனல் ஒப்பீனியன். அவரோட ஆக்டிங் எல்லா இடத்துலையும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வாசகியாக நடித்த தனலட்சுமி, அவங்களோட ரோல் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவங்களோட ஸ்லாங்கு, ஸோ அந்த தமிழ் மொழி பேசும் விதம், அந்த பார்வை, காதல் வயப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ திருவள்ளுவருக்கும் வாசகம்மாவுக்கும் உள்ள அந்த பேர் ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராகவே போயிருந்துச்சு. குணா, பாபு, பத்மினி குமார் இவங்களோட பேர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களுக்கு கூட லவ் போர்ஷன்ஸ், ஸோ அந்த எமோஷனல்ஸ்னால் ரொம்ப ஸ்க்ரீனில் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தோட டிஓபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே ஒரு கால் நூற்றாண்டை கடந்த ஒரு உலகம் எப்படி இருந்திருக்கும், ஸோ அந்த பச்சை பசேருன்னு அந்த கிராமம், அந்த மக்கள், அவங்களுடைய காட்சிகள் எல்லாமே ஒளிப்பதிவில் ரொம்ப ஸ்க்ரீனுக்கு நெருக்கமாக உள்ளே கொண்டு நம்ம ஃபீல் பண்ண வச்சுருக்காரு ஒளிப்பதிவாளர். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேறு ரகங்க. ஏன்னா முழுக்க இதை ஒரு செட் ஒர்க் பண்ணி, ஸோ அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தனி ஒரு பாராட்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. சவுண்ட் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. அந்த முல்லைவாசல் சாங்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு இளம் ஆழ்ந்தே இருந்தால், ஒரு இளம் பெண் இருந்தால் எப்படி ரசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் கனெக்ட் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூண், படத்துக்கு இன்னும் வலுவை சேர்க்குது. அந்த போர் காட்சிகளாக கூட இருக்கட்டும், வள்ளுவர் பேசக்கூடிய வசனங்களாக கூட இருக்கட்டும், ஸோ அந்த விவசாயத்தை திருக்குறளோட ஒப்பிடும்போது அந்த சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. கல் இறக்கிறது தடை பண்ண சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செய்யுள் எழுதக்கூடிய ஒரு புலவர் எப்படி மன்னனை மன்னனை நீங்கள் இதுதான் செய்யணும் தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பாண்டிய மன்னனாக நடிச்சக்கூடிய சுந்தர், சுகன்யா, சுப்பிரமணிய சிவா, சந்துரு, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களும் அவங்களோட வேலையை கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு வரலாற்று பேசக்கூடிய படமாக வந்திருக்குது திருக்குறள். ஸோ அந்த படத்துக்கு அவங்களோட எஃபெக்ட் கொடுத்து முழுமையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. வசனங்கள் ஒவ்வொன்றும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த படம் ஒரு லிமிட் ஆஃப் டைம் தாண்டி போகும்போது படம் கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். இந்த ரிவ்யூ கேட்கறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோ அந்தளவுக்கு அதை விட பொறுமை இந்த படம் பார்க்குறதுக்கு அந்த பொறுமை வேணும். ஸோ இந்த படம் ரொம்ப பொறுமையான படம் தான். ஸோ ஒரு மெசேஜ் உள்ள படம். திருவள்ளுவரோட வாழ்வியல் எப்படி இருக்கும், அவரோட வாழ்வியல் அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு டைரக்ட். காமத்தை பால் ரொம்ப மைல்டூட்டாக அதை மட்டும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் அங்கங்கே கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. காமத்தப்பாலை பற்றி உங்களுக்கு முழுமையாக புரியணுன்னா இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.5. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஸ்விகேசன் சத்யான்பு.